Hello all, welcome to Simple Max Magic Tamil. A trader buys an article for rupees 1200 and marks it 30% above the cost price. He then sells it after allowing a discount of 20%. Find the profit percent. அதாவது ஒரு ட்ரேடர் வந்து ஒரு ஆர்டிக்கலை 1200 ருபீஸ்க்கு வாங்குறாரு. அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 1200. அதுக்கப்புறம் அதில் வந்து மார்க் பண்ணி சேல் பண்ணுறது வந்து மார்க் ப்ரைஸ் வந்து 30% above the cost price ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 30% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம காமனாக எடுத்தோன்னா 1 + 30/100ன்னு வரும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 130/100. 10 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து 10 கேன்சல் ஆகிடும். இப்போ 120 × 13 வந்து ருபீஸ் 1560 தான் இதோட மார்க் ப்ரைஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து டிஸ்கவுண்ட் 20% ஆஃப் மார்க் ப்ரைஸ் 20/100 × 1560. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 5 வரும். 1560 5ஆல் கேன்சல் பண்ணோன்னா ருபீஸ் 312 தான் அதோட டிஸ்கவுண்ட். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். மார்க் ப்ரைஸ் வந்து 1560 மைனஸ் 312. இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா ருபீஸ் 1248 தான் இதோட செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 1248, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200. இதை நம்ம மைனஸ் பண்ணால் ருபீஸ் 48 தான் ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இங்கே ப்ராஃபிட் வந்து 48 ருபீஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 × 100. இப்போ வந்து இதை வந்து நம்ம 12ஆல் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 100 வரும், இங்கே வந்து 4 வரும். 100 கேன்சல் ஆகிடும். அப்போ 4% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.